அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாராளுமன்றம் என்பது ஒரு நாட்டை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு இடம். அங்கிருந்துதான் அந்த நாட்டுக்கான பொருளாதார கொள்கை, நீதித்துறை, சுகாதாரம், வெளியுறவு கொள்கைகள் போன்ற இன்னோரன்ன அடிப்படையான துறைகளோடு தொடர்பான சட்டங்கள் இயற்றப்படுகின்ற, அமுலாக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான இடம். எனவே அந்த இடத்திற்கு தெரிவு செய்யப்படக்கூடிய பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அடிப்படையில் நல்ல மனப்பாங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், திறமைசாலிகளாக இருக்க வேண்டும், சாதிக்கின்ற ஆற்றல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், சமுதாயம் பற்றிய ஆழ்ந்த அக்கறையும் கவலையும் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எனவே அப்படியானவர்களை மாத்திரமே தெரிவு செய்து அனுப்புவது இந்த வாக்காளர்களுடைய கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. வாக்களிப்பது என்பது சாட்சியம் அளிப்பதாகும் என்று நாங்கள் தெளிவாக தெரிந்திருக்கிறோம். ஒருவரை நல்லவர் என்று நாங்கள் சிபார்சு செய்கின்றோம். வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ. சாட்சியாளர்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டாம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே நேரம் லா தக்துமு ஷஹாதா, நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம் என்றும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே வாக்களிப்பது என்பது ஒரு உரிமை மாத்திரமல்ல, சில நேரங்களில் ஒரு கடமையாகவும் மாறுகிறது. அதே நேரம் நாங்கள் தெரிவு செய்கின்ற அல்லது வாக்களிக்கின்ற அவர் எமது தனிப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி அந்த வாக்குக்கு உட்படக்கூடாது. பொய் சாட்சியம் சொல்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவுலு ஜூர் என்ற சொற்பிரயோகத்தை பிரயோகித்திருக்கிறார்கள். பொய் சாட்சியம் சொல்வது என்பது பெரும்பாவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு பெரும்பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தகுதியான பலர் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தகுதி இல்லாத ஒருவரை சில அற்ப நோக்கங்களுக்காக வேண்டி, காரணங்களுக்காக வேண்டி தெரிவு செய்வது என்பது உண்மையில் பொய் சாட்சியம் சொல்வதாகும். நாம் நினைக்கலாம், நாம் வாக்களித்துத்தான் என்ன பிரயோசனம் என்று. நாம் வாக்களிக்காமல் விட்டுவிட்டதனால் ஒரு மோசமான ஒருவர் தெரிவு செய்யப்படுவதற்கு அது காரணமாக அமைந்துவிட்டால் நாம் அந்த குற்றத்தில் பங்கெடுக்க வேண்டியவர்களாக மாறிவிடுவோம். எனவே லஞ்சம் அற்ற, ஊழலற்ற, சமூக பிரக்ஞையுள்ள, அதே நேரம் சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்கான ஆற்றலும் திறமையும் உள்ளவர்களை தெரிவு செய்வதற்கான அரிய ஒரு சந்தர்ப்பம் இப்போது கிடைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் எதிர்வரும் 6 வருடங்களுக்குரிய திட்டமிடல் இந்த பாராளுமன்றத்திலே இடம்பெற இருக்கிறது. எனவே நாம் இந்த எதிர்வரும் தேர்தலிலே கட்டாயமாக பொருத்தமானவர்களுக்கு மாத்திரம் வாக்களிக்கின்ற அதே நேரத்தில் வாக்களிப்பதற்கு நாம் மற்றவர்களையும் தூண்ட வேண்டும் என்ற விஷயத்தை இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.